சிறகடிக்க சீரியலில் நாளைக்கான ப்ரோமோவில் பார்த்துட்டிங்கன்னா சீதாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா பதறி போய் மீனாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்துட்டு பிபி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் வந்து அவளை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அவன் மனசில் எது கவலை இருக்குது, அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கா, வேறு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவளுக்கு ஆட்டில் எதனா ப்ராப்ளம் வரத்துக்கும் பார்க்கணும் ஆகும், அதனால் சீக்கிரம் அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்கள சரி பண்ண பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மீனோட அம்மாவுமே சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு டைமில் தான் அருண் அங்கே வராரு. அருணை பார்த்த உடனே முத்து பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுது. டேய் உன்னை யார் அங்கே வர சொன்னது, எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, அதை நான் கேட்கணும், நான் சும்மா இது ஹாஸ்பிட்டல், நான் வருவோம் போவோம், அதை கேட்க நீ யாரா, நான் சீதா உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே முத்து பார்த்திங்கன்னா இன்னுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு, உன்னை யாரை வர சொன்னது, உனக்கு என்ன அவன் மேலே அக்கறை அப்படின்ற மாதிரி கேட்க, ஏய் அதை நான் கேட்கணும்டா, அவன் நான் கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணு, எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்னடா அக்கறை, உனக்கு தான் அக்கறையே இல்லை, அதனால தான் வந்துட்டு அவளை கஷ்டப்படுத்தி இப்படி ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்துற நிலைமைக்கு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் சீதா மேலே அக்கறை இருந்துச்சுன்னா அவள் ஆசை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அது நடந்திருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இது கேட்டவுடனே முத்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகி அருண் அடிக்கவே போயிடுறாங்க. உடனே அருண் வந்துட்டு தடுத்துடுறாரு. இதை பார்த்தோடனே மீனை பார்த்திங்கன்னா என்ன இங்கே 2 பேரும் சண்டை போட்டுருக்கீங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் நிதானத்தோடு பேசுங்க அப்படின்ற மாதிரி முத்துவை திட்ட, ஏன் மீனை இப்படி பண்ணிட்டு இருக்க, அவன் தான் என்னை டென்ஷன் படுத்துறான், அதனால தான் நான் கோவப்பட்டேன், இது புரிஞ்சுக்காமல் நீ என்ன கத்திட்டு இருக்க அப்படின்னு என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்திங்கன்னா கோவமாக அங்கே கிளம்பி போயிடுறேன். உடனே இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மீனோட அம்மா பார்த்துட்டிங்கன்னா ஏன்டி எப்போ பாரு மாப்பிள்ளை தான் சொல்லிட்டே இருக்க, இவர் யார் இங்கே வர சொன்னது, உங்கள் வேலை என்ன அது பாருங்கள், எங்கள் மாப்பிள்ளை சம்மதம் இல்லாமல் நான் சீதாவை கல்யாணம் பண்ண மாட்டேன், அது வந்து ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி திட்டிட. உடனே அருணோட அம்மா பார்த்திங்கன்னா வாடா அருண் அப்படி நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வெளியே போயிடுறாங்க. சரி என்னடா பண்ணலாம், இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையில் சீதாவோட வாழ்க்கை எதனா ஆயிருமோ, அவளுக்கு எதனா ஆயிருமோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மீனோட அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப கவலைப்பட்டு இருக்கு. உடனே மீனா வந்துட்டு பார்த்திங்கன்னா அம்மா நீ எதை நினச்சும் கவலைப்படாதம்மா, அவர் கோவத்தில் தான் அப்படியெல்லாம் பண்ணுறாரு, நான் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படின்னு எடுத்து புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவங்க அம்மாவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏய் நீ புரிய வைக்கிறேன் அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் உன் வாழ்க்கையை கெடுத்துக்க போகிற, மாப்பிள்ளை வந்து எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவார், அவர் ஒரு விஷயம் வேணான்னா அதோட விட்டுரு, தேவையில்லாமல் அவர் கோவப்படுத்தி நம்ம குடும்பத்துக்கு தான் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னம்மா பேசிகிட்டு இருக்க, இப்படியெல்லாம் பண்ண எப்படிம்மா, சீதாவோட வாழ்க்கைம்மா இது, அவை நினச்சி கவலைப்பட்டு இப்போ பாருங்கள் எந்த நிலைமைக்கு வந்திருக்கு, இப்படி நம்ம விட்டோம்னா கடைசியில் அவள் உயிருக்கு கூட ஆபத்தை முடிஞ்சிடும், அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முத்துக்கிட்ட எடுத்து சொல்லி அவங்கள எப்படியான புரிஞ்சு வச்சு ட்ரை பண்ணுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு மீனா பார்த்திங்கன்னா கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். தேங்க்யூ.